வாழ்க்கை எனக்கு முதுமை வரமா சாபமா? ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் முதுமைங்கிறது கண்டிப்பா வந்துடும். இளமை அப்படிங்கிறது ஒரு காலத்துல முதுமையா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பச்சை இலை பழுத்த இலையா எப்படியும் மாறும். கண்டிப்பா பழுத்த இலை பச்சை இலையா மாறாது, ஆனா பச்சை இலை மாறும். அந்த உணர்வு இல்லாம இன்னைக்கு முதுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய சாபமா ஆகிட்டே வராங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பழைய அந்த இதுல எப்படி இருந்தாங்க, கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அந்த முதுமையானவர்கள் மிகவும் மதிக்கத்தக்கவர்களாகவும், தனது குடும்பத்திற்கு ஒரு தூணா, ஊன்றுகோலாய், ஒரு மிக சிறப்பான இடத்துல அவங்கள வச்சிருந்தாங்க. அவங்களும் அவங்களுக்கு கீழ இருக்க அத்தனை பேரையும் அவங்க ஒரு நல்ல வழிகாட்டுதல் மூலமா அவங்களுக்கு ஒரு உயர்வான இதை கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப 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 ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு இதுவா பண்ணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பாத்தீங்கன்னா, ஏன்னா நமது உலகத்திலேயே எடுக்க போனோம்னா, எல்லாரும் ஒரு வாழ்க்கையில மக்களுக்காகவே வாழும் ஒரு சமுதாயம் பாத்தீங்கன்னா இந்தியால கொஞ்சம் அதிகம். அதுலயும் சவுத்ல ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பசங்க அப்படின்னா உசிரிய கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து தொடர்ந்து நிர்கதியா நிற்க வச்சுட்டு நம்மளே நிறைய கேள்விப்பட்டோம். குழந்தைங்கள் அந்த சொத்துக்காக பேரண்ட்ஸை கொல்றது, சொத்துக்காக அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது, சொத்துக்காக அந்த பெற்றோர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது. கடைசியில அதை எல்லாத்தையும் எழுதி வாங்கி திருச்சியில ஒரு சம்பவம் எல்லாரும் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இது எவ்வளவு ஒரு இது, அந்த அம்மா எல்லா சொத்தையும் வித்து எடுத்து அந்த அம்மாவை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பையன் கூட்டிட்டு போயிட்டு ஏர்போர்ட்ல விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டான். காலையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த அம்மா உட்கார்ந்துட்டே இருக்காங்க. பிள்ளை வரலையேன்னு அப்ப கூட அந்த மனசு ஏங்குது. என்னன்னு, ஐயோ குழந்தை ரொம்ப நேரமா டிக்கெட்டுக்காக நான் நிக்கிறான் போல கியூல, பசி தாங்க மாட்டானே, என்ன பண்ணுவானேன்னு அப்ப கூட அந்த அம்மாக்கு ஏங்குது. உள்ள இருந்து பார்த்த அதிகாரிகள் ரொம்ப நேரமா இந்த அம்மா தனியா அங்க உட்கார்ந்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே இந்த மாதிரி டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிருக்கான் பையன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்ச போது பார்த்தேன், பையன் சிங்கப்பூரே போய் சேர்ந்துட்டான். எங்க அம்மாவை எல்லா சொத்தையும் எழுதி வாங்கி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த அம்மாவை நெருக்கடியா அப்படி விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. எவ்வளவு ஒரு 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 கீழ்த்தரமான செயல் அது. அந்த அதிகாரிகள் எல்லாருமா சேர்ந்து அந்த அம்மா ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டதா ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் அவங்களோட ஊருக்கே கொண்டு போய் விட்ட ஒரு வாடகை வீட்டுல சுற்றம் எல்லாம் அவங்கள பார்த்து வச்சுக்கிறாங்க. ஆனா அது யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பெரிய கொடுமை. நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நியர்லி 50 ஸ்பாட் பண்ணும் போது எல்லாருக்குமே தான், எல்லாருக்குமே 50 தாண்டுவோம் இல்லையா? இந்த 50 தாண்டும் போது லிக்விட் கேஷா கொஞ்சம் அப்படியே எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும், சொத்துக்களாக அல்ல. நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்னா, சொத்து வாங்கி போட்டா ஏறும் ஏறும் ஏறும். சொத்தெல்லாம் யாரையும் விற்கவும் மனசு வராது, விற்கவும் பசங்க விட மாட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50க்கு மேல அது வரைக்கும் நீங்க வாங்கின சொத்துக்கள் எல்லாம் இருக்கட்டும், வச்சுக்கோங்க. அது எல்லாம் பசங்களுக்கு இருக்கட்டும், யாருக்கு வேணா வச்சுக்கிட்டோம், அவங்களுக்கு தான் போக போகுது. ஆனா 50 வயதிற்கு மேல் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கேஷா கொஞ்சம் எப்படியாவது டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, காசு இல்லாம நம்மளால சர்வே பண்ண ரொம்ப முடியவே முடியாது. இன்னைக்கு அதனாலதான் பிரச்சனைகளும். காசு நம்ம கிட்ட இல்லன்னும் போது நம்மளை தூக்கி போடுது. ஏன்னா ஒரு சின்ன சம்பவம் ஒண்ணு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நிறைய சொத்துக்களை சேர்த்து மனைவி இழந்துடுறாங்க. இழந்துட்டு தனியா இருக்காரு. அவருக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல அப்போலோல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சேர்த்த உடனே டாக்டர் சொல்லிடுறாரு, அவருக்கு கொஞ்சம் ஒரு 75, 78 வயசு ஆயிடுச்சு. அதனால அவரை கொண்டு போய் சேர்த்த உடனே டாக்டர் சொல்றாங்க, இவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு பல லட்சங்கள் ஆகும். அது பண்ணேன்னா அவர் கொஞ்சம் வருஷம் அவர் இருப்பாரு, அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பசங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க அங்க இருந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. மனைவிமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப இது தேவையா, இந்த வயசுக்கு மேல அவரோட அமௌண்ட்டை கொடுத்து அவருக்கு அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்து இது அவருக்கு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கலந்து ஆலோசிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட சொத்து எல்லாம் அப்படியே அதை மட்டும் அவர் அப்படியே இதை கேட்கிறாரு. சின்ன பையனும் சின்ன மருமகளும் சொத்தெல்லாம் எங்க இருக்கு எது இருக்குன்னு கூட அவர் சொல்லவே இல்லை. என்ன பண்றது, எல்லாம் அவங்களுக்காக தெரியும். இந்த டாக்டரை வச்சே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு டாக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்கறாங்க. கேட்ட உடனே டாக்டர் பயங்கர கோவம் வந்துருச்சு அவருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா, எல்லாம் மனுஷங்க, நீங்க எல்லாம் எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, நானா டாக்டரா வக்கீல, என்ன நினைச்சிருக்கீங்க, கத்து கத்துன்னு கத்துறாரு. இதெல்லாம் அவருக்கு லேசா காதல கேட்குது.
கேட்டோன்னா ரொம்ப உடைஞ்சு போய் அந்த டாக்டர் கிட்ட எதையும் காமிச்சுக்காம டாக்டர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சாரி, எனக்கு நான் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் 2 நாள் கழிச்சு வந்து நான் சொல்றேன் அந்த ஆபரேஷன் பண்ணணுமா வேணாமாங்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிடுறாரு. போன மனுஷன் 2 நாள் 3 நாள்ல அவர் வந்து தன்னை மாய்ச்சிக்கிட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, அது எழுதி வச்சுட்டு போனாரா என்ன அப்படிங்கிறதுல இந்த இவங்க யாரும் என்ன பாத்துக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன், என் சொத்துக்களை மொத்தமா இவங்க கிட்ட கொடுத்ததுனால தானே இவங்க எனக்கு பண்ணணுங்கிற ஒரு இது வந்துச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி ஒரு இது. அது அப்படி. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு அந்த சொத்துக்கள் மீது இருக்கிற இதனால சொத்துங்கிறது வந்து வேணும், தேவை கண்டிப்பா. அப்படின்னு சரி ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, எல்லா ஃபாரினுக்கு போறதுனால கொண்டு போய் ஏதாவது ஆசிரமங்கள்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. முதியோர் இல்லத்துல அவங்களுக்கு நல்ல சொபிஸ்டிகேட்டடா தான் இருக்காங்க. இருந்தாலும் எங்கேயோ ஒரு மனசுல அவங்களுக்கு ஒரு இருக்கும். என்ன இருக்கு? நல்லாதான் இருக்கேன். பணம் இருக்கு. உடம்பெல்லாம் கூட நல்லா இருக்கு. ஆனா உறவுகள் எதுவுமே இல்லையேன்னு ஒரு தரப்பு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கு. ஒரு தரப்பு பணமும் இல்ல, உறவுகளும் இல்ல. உடம்பும் இவ்வளவு பாதிச்சு போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஒரு ஒரு தரப்பு அப்படி இருக்கு. ஒரு தரப்பு எதுவுமே ஒரு இதுல இல்லாம ரொம்பவுமே என்ன சொல்றது உடைஞ்சு போய் நொறுங்கி போயிருக்காங்க. பணமும் இல்ல, உறவுகளும் இல்ல, உடல் நலமும் இல்ல. இது மூணும் போது அவங்க அப்படியே உடைஞ்சு நொறுங்கி போய் அப்படியே இருப்பாங்க. இப்படி முதியோர் இல்லம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு லெவல்ல எவ்வளவு அதிகமாயிக்கிட்டே இருக்கு பாருங்க. எத்தனை 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 எங்க பார்த்தாலும் எனக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர், திரு ஆசை தம்பின்னு அவர் பேரு. நான் எங்களோட ஏரியாலயே தான் மாங்காட்டுல அங்க ஒரு முதியோர் இல்லம் வச்சிருக்காரு. அது பத்மாவதி முதியோர் இல்லம்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்ல தான் அவர் வந்து அந்த இதுக்கு நடத்துறாரு. அங்கேயும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொண்டு வந்து பசங்கள விட்டுடுறாங்க. பசங்க கொண்டு வந்து அம்மாக்குள்ளயும் அப்பாக்குள்ளயும் விட்டுடுறாங்க. விட்டுட்டு மாசம் வந்து அந்த அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு போறாங்க. பாதி கொஞ்சம் வருஷம் அப்படி 1 வருஷம் அப்படி தராங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, போன் நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தர்றதே கிடையாது. அந்த அம்மா அப்பாவ விட்டுட்டு அவங்க எங்கி போயிருப்பாங்க. நாங்க இங்க வந்து எங்களோட மாமனார் ஒருத்தர், மாமியார் ஒருத்தர் ஏதாவது அந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட திதிக்கெல்லாம் அங்கதான் நாங்க கொண்டு போய் அன்னதானத்துக்கு கொடுப்போம். போனா அவங்க எல்லாம் அழறதையும் அந்த ஒரு அம்மா கைய காமிச்சு, என் கையெல்லாம் எப்படி காப்பா இருக்கு பாருங்க. பாத்திரம் தேய்ச்ச துணி துவைச்சு என் பிள்ளைய வளர்த்தேன். மருமக பேச்சு கேட்டு என்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு அவன் பேரன் பேத்திங்களை பார்க்க முடியலங்கிற வருத்தம் எனக்கு தாங்க முடியல. அந்த பசங்களுக்கு நான் தான் உசுரு அப்படின்லாம் சொல்லும் போது ரொம்ப அழுகே வருவாங்க. அவங்க கிட்ட பேசவே நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அப்படி அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டு அட்ரஸை சேஞ்ச் பண்ணி ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இறந்தது யார்கிட்ட சொல்றதுன்னு கூட பாவம் அந்த மனுஷனுக்கு தெரியாம தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் தான் ஈவ சடங்கு பண்றாரு. அவர் தான் அந்த பசங்களை அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மகனா அந்த எல்லா காரியங்களும். நிஜமாவே அவரை நான் கால் தொட்டு கூப்பிட்டுக்கணும்னு நினைச்சேன். எத்தனை பேருக்கு எத்தனை பேரோட அவர் பாவம் திரும்ப அதுக்காக அவங்கள வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாரு. அவரே தான் பாவம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டில் டேட் அவர் தான் யாரோ சொன்ன மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 100 120 பேருக்கு மேல இருக்காங்க அங்க. அவருக்கு தான் ப்ராப்பரா இடம் கிடைக்காம கொஞ்சம் 2 3 ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காரு. நல்லா பார்த்துப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா என்ன ஒரு துக்கமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 90% பிராமின்ஸ். அவங்களோ ரொம்ப ஆச்சாரம் பாக்குறவங்க. அந்த ஆச்சாரத்தோடு வளர்ந்துட்டு அவங்களால அங்க ரொம்ப கஷ்டம். ஆனா அதனாலயே அங்க நான்வெஜ் எல்லாம் போட மாட்டாங்க. வெஜ் தான், பியூர் வெஜ்ஜோட ஆசிரமம் தான் அது. அதனால ஃபுல்லா அவ்வளோ பயபக்தியா செஞ்சு எல்லாமே கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு வேதனை அது. ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்றது இதுவா இருந்துட்டு அவங்களுக்கு அங்க. ஆனா அவங்க அந்த ஒவ்வொரு நாளும் நாங்க சாப்பிடும்போது எங்களோட கண்ணீர் அந்த சாதத்துல விழும் அப்படிம்பாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும் நமக்கு. என்னடா இது நிறைய பேர் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் அவருக்கு வந்து அவர் வீடு பக்கத்துல இப்பதான் பக்கத்துல ஃபர்ஸ்ட் மயிலாப்பூர்ல இருந்துச்சு. இப்ப மாங்காடு பக்கத்துல அவர் வீட்டுக்கு போகவே மாட்டாரு. எப்பவுமே அங்கேயே தான் இருப்பாரு. இருந்துட்டு பாப்பாரு. ஏன்னா எந்த நிமிஷம் போன் வரும்னே தெரியாது. அம்மாக்கு அந்த மாக்கு உடம்பு முடியல, இந்த மாக்கு பெர்மனண்டா ஒரு டாக்டர் இதுவும் இவங்களும் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போவோம். அப்படியே அன்பா பார்த்துப்பாங்க. ஏன் நிஜமாவே இதுவா இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து ஒரு பிள்ளையா அவர் இருக்காரு அப்படிங்கும் போது அவர் மேல ஒரு பெரிய பெருமையா வரும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு இதுல நடத்திட்டு இருக்காரு. என்ன பண்றாங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டு இப்படி அம்மா விட்டுட்டு போறது கடைசி காலத்துல அந்த தாய் தந்தைக்கு ஒரு ஈன சடங்கு பண்றதுக்கு கூட உனக்கு ஒரு தகுதி இல்லாத நீ மகனாவோ மகளாவோ இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில நீ பண்ணிட்டு
ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதுமை வந்து வர வர போக போக இன்னும் எப்படி போயிட்டு இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எந்த ஒருத்தரும் எல்லாருமே நம்ம அந்த இடத்துல தான் இருப்போம். தாய் தந்தையா இருப்போம். 50 தாண்டி இருக்கும். நமக்கு முதுமையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் டிகேட் கேஷ். அதே சமயம் எல்லா சொத்துக்களையும் நானே தான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்க கூடாது. அதுலதான் என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, ஒரு சொத்துக்கள் கொஞ்சம் இருக்கா, கொஞ்சத்தை அந்த பசங்களுக்கு அப்பப்பவே பிரிச்சு கொடுத்துட்டு ஒரு லிக்விட் கேஷா நமக்குள்ள வச்சுட்டு நமக்கான ஒரு இடம் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ண வச்சுட்டு மத்ததெல்லாம் இது பண்ணி அனுப்பிடுங்க. இல்லைன்னா அந்த சொத்துக்காக நம்மள டார்ச்சர் பண்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொலை கூட பண்ணிடுறாங்க. எங்க வீட்டு பக்கத்திலேயே ஆசினின்னு ஒரு குழந்தைய கொன்னான் ஒருத்தன். பாலியல் வன்கொடுமை செஞ்சு எங்க ஏரியா தான் அது. எங்க பக்கத்திலேயே தான் தெரிஞ்சது. அந்த குழந்தைய கொன்னதும் இல்லாம அவன் ஒரு சைக்கோ. அவங்க அம்மா அப்பா திரும்ப இங்க இருந்தாலும் இந்த ஏரியால இருக்க முடியாம குன்றத்தூர்ல ஒரு சின்ன வீட்டுல போய் இருந்தாங்க. ஜெயில தான் எப்படி அவனை அனுப்பிச்சாங்கன்றது தெரியவே இல்லை. வந்து தாய் தந்தையும் கொண்டுட்டான். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா பணம் கொடு, என்ன வந்து இது பண்றதுக்கு பணம் கொடுன்னு ஏதோ கேட்டுட்டு 2 பேரையும் ஸ்பாட்லயே. சோ என்ன சொல்ல வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொத்து வித்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுக்குற அந்த இது வந்து அவங்களுக்கு நிறைவா இருக்கணும். ஆனா இதே அந்த காலத்துல வளர்ந்தவங்க, கூட பிறந்தவங்களுக்கு, பெத்தவங்களுக்கு எவ்வளவு ஒரு இது செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சே ஒரு அண்ணா எவ்வளவு திரும்ப போய் துபாயில போயிட்டு அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இல்லாம அவங்கள எல்லாரையும் 4 பேரையும் வளர்த்திருக்காங்க. அதனால அந்த சொத்தெல்லாம் வித்துதான் அந்த பையன் துபாய் போகணும். அங்க இருந்து அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு, ஏன்னா எல்லாரும் நினைச்சிருக்காங்க ஃபாரின்ல போனோம். ஃபாரின் அப்படியே என்னமோ அப்படியே பெரிய இது மாதிரி. அது நிஜமாவே இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். உண்மையாவே நம்ம ஊர்ல இல்லாததா? நம்ம எல்லாரும் இந்த ஃபாரின் அனுப்பிச்சு வைக்கணும். கேரளா ஒரு யுனைடெட் கிங்டம் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஒண்ணு வந்திருக்கு. நம்ம ஊர்ல நமக்கு எதையுமே சரிவர செஞ்சு கொடுக்காம, நமக்கு நம்ம தொழில் செய்யணும்னாலும், ஒரு வேலை செய்யணும்னாலும் முடியாம, ஃபாரின்னு ஒரு 30 வருஷத்துக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க சொபஸ்டிகேட்டடா இருந்தாங்க. தென் இப்ப இருக்க ஸ்டேஜ்ல வந்து படிக்க போனவங்களுக்கு வேலை கிடையாது. அங்க இருக்கவங்களே வேலை அவங்களுக்கே மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க. இது என்ன சொல்றது? யுகேல சுத்தமா இது கிடையாது. இப்ப யுஎஸ் அந்த லெவல்ல இருக்கும்போது, எல்லாரையும் அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்கும்போது, இன்னைக்கு ஃபாரின் போறது அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வித்து கித்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அங்க அதுங்களுக்கு சர்வை பண்ண முடியாம, எவ்வளவு மோசமான கண்டிஷன்ல வந்து அங்க எல்லாம் ஒர்க்னா ஒரு ஹவர்ஸ் இருக்கு இல்லையா? இத்தனை ஹவர்ஸ் தான் ஒரு வீக்ல அவங்க பண்ணலாம் ஸ்டூடெண்ட் விசா வச்சுட்டு இருக்கும்போது. அதுக்கு மேல பண்ணாங்கன்னா அவங்க அது கேஸ் ஆயிடும். அவங்கள திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அப்படி அனுப்பிச்சு வச்ச ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க வீட்டுக்கு போனா எங்க அப்பா அம்மாவால அத தாங்கிக்கவே முடியாது. அப்படியே அது ஒரு பாம்பேல தான் போய் இறங்கி, அங்கேயும் வேற மாதிரி வாழ்க்கையும் வாழ்ந்து, அது அதன் பிள்ளையில சகிக்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு, அது ஒரு இதுவா தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கு. சோ இந்த மாதிரி நெறைய சோ காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அம்மா அப்பாவையும் விட்டுட்டு போய், இது நல்லா வாழ்ந்தவங்க அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, தங்கச்சி, அக்கா எல்லாருக்கும் கல்யாணம் பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வந்து அப்பாவ பார்த்துட்டு இப்படி இருந்த. அப்ப கேட்கறாங்க, "நீ உனக்காக எதுவும் வாங்கிட்டு போலியான்னு?" கேட்கும்போது, "இல்ல இங்க ரொம்ப காஸ்ட்லின்னு தெரியும் இல்லையா? தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு உண்டானதெல்லாம் வாங்கி குடுத்துட்டேன். அப்பாக்கு காசையும் அனுப்பிட்டேன். தம்பி ரொம்ப ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன். உனக்குன்னா பரவாயில்ல நான் இந்தியால போயிட்டு ஏதாவது சுத்தா வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரி வளர்த்து அந்த மாதிரி பிள்ளைகளும் இருக்காங்க. தான் குடும்பங்கள. ஏங்க நம்ம நம்ம இதுல எல்லாம் இருக்கவங்க எல்லாம் வந்து அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிங்களுக்குன்னா அது ஒத்துமையா ஏதாவது செய்யறதுக்கு எத்தனை வீட்ல எத்தனை அண்ணன்மார்கள், அக்காமார்கள் ஒரு தாய் ஸ்தானத்திலயும், தந்தை ஸ்தானத்திலயும் இருந்து வளர்ந்த பூமி தானேங்க இது. தாய் ஸ்தானத்துல ஒரு அம்மா ஸ்தானத்துல ஒரு அக்கா இருந்திருக்காங்க எத்தனையோ குடும்பங்கள்ல. ஒரு தந்தை ஸ்தானத்துல ஒரு பெரிய அண்ணன் இருந்திருக்கவங்க எத்தனையோ குடும்பத்துல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு மோசமா எத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க சொபஸ்டிகேட்டடா இருக்கணும். அது நம்ம தப்பு தான். பெற்றோர்களின் தப்பு. அவங்கள அந்த மாதிரி வளர்த்து விட்டுட்டு, அவங்களுக்கு இப்ப இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கைக்கு மட்டும் அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்து அம்மா, அப்பாவ பார்த்துக்கணும், பொண்ணு அது பொம்பள பசங்களாவது கொஞ்சம் பார்த்துக்கணும்னு எத எதிர்பார்க்கிறாங்க. ஆனா சுத்தமா மோசம். கவலையே பட கிடையாது. இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கணும் அப்படிங்கிறத 90% அப்படிதான் இருப்பாங்க. ஏதோ ஒரு 10 அம்மா அப்பா மேல ஆசையா இருந்தாலும், அதை இருக்க விடாம வர்ற மருமகள். அவங்களும் பெண்கள் தான். நமக்கும் இந்த காலம் வருங்கிறது யோசிக்கிறதே கிடையாது. சோ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நெறைய முதியோர் இல்லம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வயதான காலத்துல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்க வாழ்ந்தாலும், எந்த ஊர்ல வாழ்ந்தாலும், ஒரு தமிழ்நாட்டுல இந்த சவுத் சைட்ல இருக்கணும்னு நடக்கிற ஒரு பூமி எதுன்னு கேட்டீங்க. கோயம்புத்தூரை எல்லாரும் ஆசைப்படுவோம். ரொம்ப கோயம்புத்தூர்ல போய் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க வெதர் நல்லா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் வெயில் தான். இருந்தாலும் பரவால்ல மத்த ஊர்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது விஷயம் ஒண்ணு வெதர்.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அங்கத்த மனுஷங்க எல்லாம் ரொம்ப அன்பானவங்க. கோயம்புத்தூர்ல ஒரு சண்டே கூட நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சண்டே கூட அன்பா போட்டுப்பாங்க. "ஏனுங்க இப்படி சொல்லிட்டீங்க?" அப்படின்ட்டு அது பேசுறதே அந்த வாங்க, போங்க ஏன்னா மரியாதையே இல்லாத ஊரு. வேற விஷயம் சென்னை. யாரு அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் பத்தி கவலைப்பட போயாடுவான். அடுத்த ஸ்டேஜ் அவன் வாயில வந்து அது ஒரு ஈஸியா வந்துரும் அது. ஐயோ! அவங்க வயசுல பெரியவங்களாச்சே, இவங்க மூத்தவங்களாச்சே, இவ்வளவு டிப் டாப்பா இருக்காரு. அவர போய் இப்படி பேசி அப்படியெல்லாம் அதெல்லாம் பத்தி கவலையப்பட மாட்டான். அவ்வளவு நல்ல ஒரு கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூர்ல தான் அந்த முதியோர்கள் இன்னும் அதிகமா இது பண்றாங்க. ஏன்னா அங்க இருக்க விரும்புறாங்க ஒருத்தங்க. இப்ப நம்ம ஐயாவும் அவரோட என்ன சொல்றது முழு நேர தொண்டா. எனக்கு ஐயாவை பார்க்கும்போது சில சமயம் ரொம்ப கவலையாவும் இருக்கும். அவரு இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்காகன்றது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. எனக்கு அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அக்கா சத்தம் போடுவாங்க. அக்கா கிட்ட அவர் திட்டு வாங்குவாரெல்லாம் தெரியும். ஆனாலும் நம்ம எல்லாருக்காகவும் முதியோரா அந்த கடைசி காலத்துல அந்த வாழ்றதுக்கு அந்த வேதாத்திரிய கிராமத்தை அவசரமா ஆசாசியா உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் என்னோட சின்ன வேண்டுகோள் என்னன்னா, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பசங்க எல்லாரோட சப்போர்ட்லயும் திடீர்னு ஒரு இவ்வளவு பெரிய அமௌண்ட்ட குடுத்தெல்லாம் அனுப்புற அளவுக்கு யாரும் அதான் சொல்றேன். நம்ம பசங்க எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட இருந்தாலும் கொடுக்க கஷ்டப்படுறவங்க ஒரு பக்கம், இல்லாதவங்க ஒரு பக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கான ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம எப்ப போனாலும் நமக்கு வருஷம் ஃபுல்லா இங்க இருந்தாலும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறதுக்காகவாவது ஒரு ஒரு இடம் நமக்கு இருக்கு. நம்மள அணைச்சுக்கிறதுக்கு ஒரு வேதாத்திரி கிராமம் இருக்கு. அப்படிங்கிற நினைப்புக்காகவாவது சின்னதா ஐயா வந்து இப்ப அடுத்த ஸ்டேஜ் கூட கொண்டு வந்துடுறாங்க. நீங்க சிங்கிள் பெட்ரூம் என்ன பெட்ரூம் வாங்கிக்க வேணாம், டபுள் பெட்ரூம் வாங்கிக்க வேணாம், பிளாட்டா வாங்கிக்க வேணாம், எல்லாம் சின்னதா 1,00,000 கூட கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காரு. அந்த 1,00,000த்துக்கு உண்டான 365 நாள் இருக்க முடியலன்னா, இருக்க முடிஞ்சா சந்தோஷம். முடியலனாலும் போய் நமக்கு இல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் 10 நாள் இருந்துட்டு வரேன். அப்படின்னு நமக்கு போறதுக்கும் நம்ம தாய் வீடா அங்க இருக்குங்கிற ஒரு இது எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. சோ ரொம்ப பெரிய அமௌண்ட்டா நம்மளால எல்லாம் கொடுக்க முடியல. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை இதுல கஷ்டமா இருக்குன்னா அதை விட்டுடுவோம். ஆனா 1,00,000ங்கிறது யாருக்குமே பெரிய விஷயமே கிடையாது. நீங்க உங்க குடும்பத்திலேயே ஒரு 4 பேரை எடுத்துக்கோங்க. இல்ல 5 பேர். 5 பேர் கூட கொஞ்சம் அதிகம். அது 4 பேரா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,400,000 வரும் கிட்டத்தட்ட. அத போட்டு ஒரே ஒரு ரூம வாங்கிக்க. ஏன்னா, அங்க நமக்கு வேற சமைக்க கொள்ள வேற எதுவுமே நமக்கெல்லாம் தேவையில்ல. நம்ம கிளாஸ் கிஸ் அட்டெண்ட் பண்ணி அவங்க சுத்தி கித்தி வந்துட்டு ஒரு 10, 15 நாள் அங்க இருந்து சாப்பிடறதுக்கு, தியானம் பண்றதுக்கு, மசாஜ் இது எல்லாமே அதெல்லாம் அனுபவிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, இது எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க ஒரு 10 நாளோ, 20 நாளோ ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கும்னா, அது ஒரு உண்மையான ஒரு இதுதானே. ஏன்னா நமக்கு நெறைய பேருக்கு எங்க போவோன்ற ஒரு 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 வலியும் வேதனையும் இருக்கு. அது நெறைய பேருக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம வீடே நமக்கு நரகமாக கூடாது. இருந்தாலும் இருக்கும். சில சமயம் நெறைய பேர் சொல்லுவாங்க, எங்கேயாவது போணும்னா எங்க போறது? ஏன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அம்மா, அப்பாவும் இல்ல. அம்மா வீட்டுக்கும் போ முடியாது. அண்ணன் வீடு, அக்கா வீடு அங்க என்ன அவங்களும் வேற ஒரு குடும்பம், வேற மருமகள் எல்லாரும் வந்திருக்கும்போது அங்கேயும் நமக்கு ஒரு இது இருக்காது. நமக்கு தேடி போகுறதுக்கு ஒரு இடம் கண்டிப்பா வேணும் இல்லையா? சோ அதுக்காக வந்து எல்லாருமே ஒரு 1 லேக் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. 5,00,000 இருந்ததுன்னா மொத்தமாவே கொடுத்து ஒரு இத வாங்கிக்கிட்டு நீங்க 365 நாள் கூட இருந்துக்கங்க. 5 லேக் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம சேவிங்ல இப்படிதான் சொல்றேன். எல்லாத்தையும் கொண்டு போய் தொலைக்காதீங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் சொத்த வாங்கணும். ஏன்னா சொத்துங்கிறது நம்ம நினைச்ச போது வித்து எடுத்துக்கிட்டு வர முடியாது. நம்மளோட என்ன சொல்றது நமக்கு தேவைக்கோ, அன்றாட தேவைக்கோ, இல்ல என்ன சொல்றது நம்மளோட மருத்துவத்துக்கோ, இல்ல வேற ஏதாவது செலவுக்கெல்லாம் போது அந்த சொத்து நமக்கு நிஜமாவே அந்த நிமிஷத்துல ஒண்ணுப்படும். அந்த நேரத்துல நம்மள கூட்டிட்டு போய் அதெல்லாம் பண்ணி கொடுக்க கூட ஆள் கிடையாது. சோ லிக்விட் கேஷா எப்பவுமே ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு அமௌண்ட்ட சேவிங்கா வச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. இல்ல வேற எங்கேயாவது வச்சுட்டு ஒரு அமௌண்ட் தயவு செஞ்சு இந்த யாராவது ஆசை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வட்டி ஆசைப்பட்டு வேற எங்கேயாவது கொடுத்துறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ரிட்டைர்மென்ட் பெனிஃபிட்ட கொண்டு போய் இப்படிதான் குடுத்துட்டு கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர். சோ அதெல்லாம் போவாதீங்க. அதிகப்படிக்கு ஆசைப்படவே வேண்டாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு அதுல வர்ற வருமானத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். யாரையும் டிபெண்ட் பண்ணாம. டிபெண்ட் பண்ணவே பண்ண. செகண்ட் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா, இது முக்கியமா நமக்கு இதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு 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 தன்னம்பிக்கை வரும். எனக்கான ஒரு இடம் இருக்கு. நான் அங்க போய் பார்த்துப்பேன். ஏதோ ஒண்ணு செஞ்சுக்க போறோம். அங்க ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒண்ணு நமக்கு நம்ம நிம்மதியா நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நிஜமாவே அது நிச்சயமா தேவை. நான் இந்த இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு கடைசி ஸ்டேஜ டச் பண்ணணுங்கிறது பெரிய ஒரு இதுதான்.
சோ அட்லீஸ்ட் இன்பம் துன்பம்ல இருந்து அமைதியானது நமக்கு அந்த இடத்துக்காவது போறதுக்கு அதெல்லாம் வேண்டாம், போதும் எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சிச்சு, நாங்க போய் அங்க இருக்கோம் அப்படிங்கிறது. அதனால இதை இப்ப நீங்க பசங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒருத்தருக்கும் இப்ப ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் ஒரு 1,00,000 வந்து நீங்க வந்து கண்டிப்பா உங்க பிள்ளைங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியத்துல நீங்க இருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். அத நீங்க வேற எங்கேயும் இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம கொண்டு போய் நமக்கு வேதாத்திரை கிராமத்துல ஒரு ஒரு சின்ன இது போட்டு வச்சிருங்க. ஏன்னா அது நமக்கு தாய் வீடு. என்னைக்கா இருந்தாலும் நம்ம போறதுக்கு நம்ம வர்றதுக்கு நமக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 நமக்கு என்ன சொல்றது, அதுவே ஒரு பெரிய இதுவா கிடைக்கும். அதனால ஏன்னா இன்னைக்கு முதுமை வந்து வர 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 இப்ப நம்ம ஒன்னே ஒன்ன பெற்று வச்சிருக்கோம். ஏன்னா அதான் சொல்றேன், அக்கா தங்கச்சி பாசம், அண்ணன் தம்பி பாசம், அத்தை மாமா உறவுகள் பாசம், இது எதுவுமே இல்லாம ஜட பொருட்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஜடமா எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோம். அதுங்களுக்கு 24 மணி நேரம் கம்ப்யூட்டர் தான். ஆனா என்னோட மருமக சொன்னா, போன வாரத்துல என் வைஃப் என்ன வைஷாலி கிட்ட சொல்லி வைஷாலி சொல்றான், ஏய் வந்ததுல இருந்து இன்னும் ஒரு 20 நம்ம பாப்போமோ இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒரு 20 30 வருஷம் ஒரு 50 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லாம் திரும்பி ரிவர்ஸ்ல வருவாங்க. ஏன்னா எல்லாம் ஏஐ பார்த்துக்கிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்ரி திங் அது மூவ் பண்ண போகுது. அப்போ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ் ஆசைப்பட்ட மாதிரி ஓவியம் வரையறதுக்கும் கலைகளை கத்துக்கிறதுக்கும் விவசாயம் பாக்குறதுக்கும் எல்லாரும் வருவாங்க. திரும்ப ரிப்பீட்டட் அந்த இடத்த அது கண்டிப்பா வரும். ஏன்னா இப்ப இருக்க இப்ப நடக்குமான்னு கேட்டீங்களா, இன்னைக்கு அடிச்சுப்பாங்க. ஐயோ வேலை போச்சு வேலை போச்சு வேலை போச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்க வெளியில வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கிற மாதிரி என்ன நடக்கும். அப்ப கலையெல்லாம் திரும்ப மீண்டும் அது புதுப்பிக்கப்படும். மீண்டும் மீண்டும் நம்ம சொன்ன போது வைஷாலி என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு ஆமா அந்த கரெக்ட் தான். ஒரு 40 50 நம்ம பாக்குறோமோ இல்லையோ நமது அடுத்த சமுதாயம் அடுத்த சந்ததி வந்து கண்டிப்பா இங்கதான் வரணும். எல்லாமே மத்தது பாத்துக்கிச்சு பாத்துக்கிச்சு இவனுக்கு என்ன வேலை இருக்கு, கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து அப்படியே மிஷினா அவன் ஆக வேண்டிய வேலை கிடையாது. அவன் மைண்ட ஃப்ரீ ஆக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு லைஃப். அழகா சமைச்சோமா சாப்பிட்டோமா ஓவியம் வரைஞ்சோமா டான்ஸ கத்துக்கிட்டோமா பாட்டை கத்துக்கிட்டோமா என்னென்ன விவசாயம் பார்த்தோமா அப்படின்னு அந்த நான் சொன்ன அந்த மலையாள படத்துல சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு அப்பா எப்படியாவது ஃபாரின் அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக அவனை படிக்க சொல்றாரு. அவன் படிக்கவே மாட்டான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அவன் என் சொந்த ஊர்ல நான் ஜாலியா சந்தோஷமா இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்க அப்பாவோட எங்க அப்பாவை நான் எங்க அப்பா சிங்கிள் பேரண்டா என்ன வளர்த்திருக்காரு, அவரை விட்டு போக எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாவம் அங்க ஒரு பூந்தோட்டம் வைக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணுவான். அதுக்கு பயங்கரமா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுத்து எடுத்து கடைசியில அவன் சிஎம் பார்க்க போய் பண்றது. நிஜமாவே அந்த படத்துல உண்மையான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க ஊர்லயே இருக்கு. இப்படியே நம்ம ஒரு வருஷத்துக்கு கேரளால இருந்து 3,00,000 மக்கள் வெளியில போயிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக 4 5. அப்புறம் அடுத்த சமுதாயம் அப்படின்னா வெறும் வயசானவங்க மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. வேற யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் வெறும் ஏஜ்டு, அதாவது வயசானதுக்கு அப்புறம் வாழறதுக்கு உண்டான ஊருன்னு இந்தியா ஆயிடக்கூடாது. ஏஜ் எல்லாம் உண்டு. அது கூட யாரோ சொன்ன மாதிரி தெரியும். ஏன்னா அவங்க எப்ப துரத்துவான்னு இருக்கு. அது ஒரு பக்கம். சோ இந்த மாதிரி அதனால நம்ம வந்து கொஞ்சமாவது அத கரெக்டா இந்த மாதிரி ஒரு பிளான் நம்ம பண்ணிக்கணும். அவங்க நமக்கு இன்னைக்கு தடுக்க முடியாது. இன்னைக்கு போயிட்டு பசங்களை நீங்க எல்லாம் போகக்கூடாதுங்க எங்களை எல்லாம் பாத்துக்கணும் நம்ம சொல்ல முடியுமா? சொன்னாதான் கேட்க போறாங்களா, அது வேற விஷயம். அதனால இதை நம்ம கிளீனா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம். ஏன்னா முதுமை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா வருது வரும். அந்த வரும்போது நம்ம அங்கேயும் ஆனந்தமா இருக்கணும்னா சில பிளான்களை நம்ம பண்ணியே ஆகணும். கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஏன்னா அதை பண்ணாம நம்ம நம்ம பசங்க ஐயோ என் பசங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இன்னும் சொல்றேன். அவங்களுக்கும் வாழ்க்கையில வந்து குடும்பம்னு ஆகும்போது குழந்தை குட்டி அவங்களோட இன்னொரு சம்பந்தி வேண்டாம் அவங்களோட மாமியார் வீடு இப்படின்னு அவங்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த லேசா வரலாம். அப்போ நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள டிபெண்ட் பண்ண ஒரு வாழ்க்கையை வச்சுக்க கூடாது. அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி ஒரு 60கள்ல நமக்கு கைக்குள்ள ஒரு வர்றதுக்கு உண்டான அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக பசங்க நல்லா படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து முடிச்சிடணும். நம்ம கிட்ட அந்த சொத்தை நான் நிறைய பேர் அது செய்யறாங்க. அது மிகப்பெரிய தப்பா. அங்கதான் இப்ப இந்த சொத்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய சொத்தை வச்சுக்கிட்டு விற்கவும் ஓட மாட்டேங்குது, எதுவும் எனக்கு கொடுக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு பெரிய கோவத்திலையும் தான் அவங்க ஏதோ பண்றாங்க. சோ ஒரு ஸ்டேஜ் அவங்க வாழறதுக்கு இப்ப வாழ்ற வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு அது வித்து கொடுக்கறதோ ஏதோ பண்றதோ பண்ணி விடுங்க. ஆனா ஒரு இது அவங்க உங்க ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்டா இருந்தாலும் அவங்கவுங்க பொண்டாட்டி பேர்ல கொஞ்சம் போட்டு வைங்க. உங்க பேர்ல கொஞ்சம் போட்டு வைங்க. எப்ப வேணுமோ உங்களுக்கு லிக்விட் கேஷா உங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. 50க்கு மேல எல்லாம் போயிட்டு நீங்க சொத்து வாங்குறதுக்கு நிக்காம உங்களுக்கு வேணுங்கிறத ரெடி பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு முதுமையில கண்டிப்பா போய் நிக்கிறதுக்கு நம்மள அரவணைச்சு நம்ம அணைச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்கிற ஒரு திருப்தி வந்து ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஒரு விஷயம். அதனால நம்ம எல்லாரும் நம்மளோட வேதாத்திய கிராமத்துல
1,50,000த்துக்குள்ள போட்டீங்கன்னா நீங்க 4 பேர் நீங்களே, ஏன்னா யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்களோட உங்களோட இது இருந்தது, உங்களுக்கு சங்கடங்கள் வரணும் அப்படி வரும் அப்படின்னா உங்க குடும்பம், உங்க அத்தை மாமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்க எல்லாரும் 1,15,00,000 பெரிய விஷயம் இல்ல. 4 பேர் சேர்ந்து ஒரு இடம் எடுங்க, ஒரு ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு தான் அது. உங்களோட ரூம் அது. சோ அந்த வருஷம் ஃபுல்லா நீங்க யார் போவீங்களோ உசாவிய வச்சுட்டு போயிட்டு வாங்க, இது பண்ணுங்க. ஏன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு அருமையான இடம். நான் உண்மையா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நல்ல மனிதர்கள், ஒரு அன்பானவர்கள், மரியாதைக்குரியவர்கள், மரியாதை கொடுக்க தெரிந்தவர்கள், நல்ல பூமி, நல்ல என்ன சொல்றது, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா அந்த மலையும் சாரலும் இதுவும் கொஞ்சம் வெயில் அடிக்குதுன்னா மாதிரி இல்லாத பூமியே இதுவா இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு நல்ல இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லாருக்குமே வந்து நம்மளோட முதுமையில கோயம்புத்தூர் போறதுக்கு ரெடி ஆயிடும். நம்மளோட வேதாத்திரிய கிராமத்துல ஒரு இடம் உங்களுக்கு அங்கேயே வீடு இருக்கு, பக்கத்திலேயே வீடு இருக்குன்னா கூட பரவாயில்ல. நம்ம எல்லா நண்பர்களோடையும் நம்ம இருக்கணுங்கிற ஒரு இதோட நம்ம வேதாத்திரிய கிராமத்துல நம்ம வேதாத்திரிய அன்பர்கள் எல்லாரும் ஒண்ணா நிஜமே அழியார் போயிட்டு வந்தேன். என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? 3 நாள். அது ஒரு மாதிரி நல்ல ஒரு விஷயம். நம்மளோட 4 நாள் நமக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்குங்கிற மாதிரி போறது வந்து பெரிய விஷயம். எல்லா அன்பர்களுக்கும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறது இம்மீடியட்டா. ஏன்னா ஐயா வந்து ரொம்ப ஓடிட்டு இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. எப்படியாவது ஒரு இதை கொடுத்து ஒரு 4 பேர் ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணி ஒரு 1.5 இல்ல 1 முடியலங்கன்னா நான் 5 பேர் வச்சுக்கோங்க. வச்சு இம்மீடியட்டா ஒவ்வொரு அன்பர்களும் நம்ம இப்ப இந்த வேதம் குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு அன்பர்களும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதுங்க. 1.5 lakh உள்ள கொடுத்து ஒரு இடத்த நீங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காக. ஏன்னா இது நான் ஒரு என்ன சொல்றது ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். பிகாஸ் ஏன்னா ஐயா வந்து ரொம்ப பாவம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் எங்கேயுமே நிக்க மாட்டேங்கிறாரு. போறாரு அங்க இங்க எங்கன்னு அவர ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்காகவும் நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஐயாவோட அந்த ஹார்ட் ஒர்க் நிஜமாவே கொஞ்சம் இதுவா இருக்கு. எல்லாரும் தயவு செஞ்சு எனக்காகவும் ஐயாக்காகவும் பேருக்காகவும் ஒரு இடத்த 1.25 லட்சம் போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச 4 பேர் போதும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல 5 பேருனாலும் அது உங்க இஷ்டம். ஒரு இடத்த வாங்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிவெடுங்க. ஏன்னா அங்க கெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கையில கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். சோ எவ்வளவு சீக்கிரம் ஒரு குரூப் நீங்க அப்படி ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மீதி நாட்கள் உங்களுக்கு வேண்டாம்னாலும் அங்க வாடகைக்கு கொடுக்கறதுக்கும் எதுனாலும் செல்வின் ஐயாவும் அங்க சுரேஷ் ஐயாவும் பாலு ஐயாவும் ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அதுல கூட திரும்பி உங்களுக்கு ஏதாவது ஒரு இது கூட இருக்கலாம். சோ சீக்கிரமா அதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நமது முதுமை சிறப்பானதாக ஆனந்தமாக அதான் சொன்னேன். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பங்கள் எல்லாம் அமைதியா இருந்துட்டு வாழ்க வளமுடன்.